14th ஜூன். இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார்னு உபாகமம் 28:11 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை மோசே இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்லுவார். ஏசப்பா உங்களுக்கு பரிபூர்ண நன்மை, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக கட்டளையிட போகிறாங்க. கட்டளைனா ஏசப்பா வார்த்தையால் சொன்னால் போதும், அது நிறைவேறிடும். நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நிறையா இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாங்க. உங்களுக்கு அது நிறைவேற போகுது. ஜெபம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு இருந்திருக்கலாம் ஏசப்பா. அதெல்லாம் உங்கள் கட்டளையான வார்த்தையால் எங்களுக்கு பரிபூர்ண நன்மையாக மாற்றித்தாங்க ஏசப்பா. இனிமேல் நாங்கள் எந்தவித கஷ்டமும் படாதபடி நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை ட்ரூத் ஆஃப் மெல்ஷி, ஹாவ் அ குட் சண்டே.